இந்த இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 பருவம் 1 வரலாறில் பாடம் எண் 4 டெல்லி சுல்தானியத்தில் இருக்கிற கேள்வி பதிலுக்கான விடைகளை பார்க்கலாம். இதில் 1 முதல் 50 கேள்வி வரைக்கும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் 51வதுலேருந்து 100 கேள்வி பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1, கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியவர் யார்? முகமது கோரி. கேள்வி எண் 2, இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். கேள்வி எண் 3, முகமது கோரி டேஷ் எனும் தனி வகை அடிமைகளை பேணினார். பண்டகன். கேள்வி எண் 4, மாம்லுக் மரபை நிறுவியவர். இல்துமிஷ். கேள்வி எண் 5, மாம்லுக் என்னும் அரேபிய வார்த்தையின் பொருள் யாது? அடிமை. கேள்வி எண் 6, எத்தனை ஆண்டு காலம் இந்தியாவில் சுல்தான் அடிமை வம்சத்தினர் ஆட்சி செய்தனர்? 84. 7வது கேள்வி, தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றிய சுல்தானிய அரசர் யார்? குத்புதீன் ஐபக். கேள்வி எண் 8, குத்புதீன் ஐபக் டெல்லியில் டேஷ் என்னும் மசூதியை கட்டினார்? குவத் உல் இஸ்லாம் மசூதி. கேள்வி எண் 9, இந்தியாவில் உள்ள பழமையான மசூதி டேஷ்? குவத் உல் இஸ்லாம் மசூதி. கேள்வி எண் 10, குதுப்பினார் கோபுரத்தை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியவர் டேஷ்? குத்புதீன் ஐபக். கேள்வி எண் 11, குதுப்பினார் கோபுரத்தை கட்டி முடித்தவர்? இல்துமிஷ். கேள்வி எண் 12, போலோ விளையாடி கொண்டிருக்கும் போது குதிரையிலிருந்து கீழே விழுந்து இறந்த அரசர்? குத்புதீன் ஐபக். கேள்வி எண் 13, குத்புதீன் ஐபக்கின் மகன் டேஷ் ஆவார்? ஆரம் ஷா. கேள்வி எண் 14, மங்கோலியர்களின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு இல்துமிஷ் டேஷ் என்னும் குழுவை உருவாக்கினார்? 40 கேள்வி எண் 15, சகல்கானி என்றால் டேஷ் என்று பொருள்? 40 கேள்வி எண் 16, இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியவர்களுக்கு டேஷ் வழங்கினார்? இக்தாக்கள், நிலங்கள். கேள்வி எண் 17, டேஷ் என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும்? இக்தா. கேள்வி எண் 18, இல்துமிஷின் மகள் டேஷ் ஆவார்? ரஷ்யா. கேள்வி எண் 19, சுல்தானியர்களில் முதல் பெண் அரசி டேஷ் ஆவார்? ரஷ்யா. கேள்வி எண் 20, 40 குழுவை ஒழித்தவர் டேஷ் ஆவார்? கியாசுதீன் பால்பன். கேள்வி எண் 21, பால்பன் பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான டேஷை ஆதரித்தார்? அமீர் குஸ்ரோ. கேள்வி எண் 22, துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ் ஆவார்? கியாசுதீன் துக்ளக். கேள்வி எண் 23, காராவின் ஆளுநர் டேஷ் ஆவார்? அலாவுதீன் கில்ஜி. கேள்வி எண் 24, வங்காள ஆளுநர் டேஷ் ஆவார்? துக்ரில் கான். கேள்வி எண் 25, சிர்ஹிந்தின் ஆளுநர் டேஷ் ஆவார்? பகலூல் லோடி. கேள்வி எண் 26, டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் டேஷ் ஆவார்? கியாசுதீன் துக்ளக். கேள்வி எண் 27, கியாசுதீன் துக்ளக்கின் மகள் டேஷ் ஆவார்? ஜுனாகான். கேள்வி எண் 28, முகமது பின் துக்ளக் அரியணை ஏறிய ஆண்டு டேஷ்? கிபி 1325. கேள்வி எண் 29, அடிமை வம்ச ஆட்சியை நிறுவியவர் டேஷ் ஆவார்? குத்புதீன் ஐபக். கேள்வி எண் 30, கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியவர் டேஷ் ஆவார்? அலாவுதீன் கில்ஜி. கேள்வி எண் 31, துக்ளக் அரச வம்சத்தில் மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் டேஷ் ஆவார்? ஃபிரோஸ் ஷா துக்ளக். கேள்வி எண் 32, சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ் ஆவார்? கிசிர்கான்.
கேள்வி எண் 33 லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ் ஆவார். பகலூல் லோடி. கேள்வி எண் 34 முதலாம் பானிபட் போர் டேஷாம் ஆண்டில் நடைபெற்றது. கிபி 1526. கேள்வி எண் 35 முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடி டேஷ் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். பாபர். கேள்வி எண் 36 முகலாய அரசை நிறுவியவர் டேஷ் ஆவார். பாபர். கேள்வி எண் 37 டேஷாம் ஆண்டில் மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. கிபி 1335. கேள்வி எண் 38 தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் டேஷ் ஆவார். தைமூர். கேள்வி எண் 39 டேஷாம் ஆண்டில் தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்தது. கிபி 1398. கேள்வி எண் 40 ரஷ்யாவின் உதவியாளர் டேஷ் ஆவார். ஜலாலுதீன் யாகுத். கேள்வி எண் 41 பாரசீக மற்றும் இந்திய பாணியிலான கலை வடிவம் டேஷ் என அழைக்கப்பட்டது. இந்தோ சாராசானிக். கேள்வி எண் 42 முகமது பின் துக்ளக்கின் உண்மையான பெயர் டேஷ் ஆகும். ஜுனாகான். கேள்வி எண் 43 கீழ்கண்டவற்றுள் அடிமை வம்சத்தை சேராத சுல்தானிய அரசர் டேஷ். ஜலாலுதீன் கில்ஜி. கேள்வி எண் 44 கீழே கங்கை சமவெளியை பீகார் வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கில்ஜியிடம் ஒப்படைத்த அரசர் டேஷ் ஆவார். குத்புதீன் ஐபக். கேள்வி எண் 45 துருக்கிய பிரபுக்கள் குத்புதீன் ஐபக்கின் படை தளபதியும் மருமகனுமான டேஷ் என்பாரை சுல்தானாக தேர்வு செய்தனர். இல்துமிஷ். கேள்வி எண் 46 அடிமை வம்சத்தை சேர்ந்த இல்துமிஷ் டேஷ் ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். 26. கேள்வி எண் 47 டேஷாம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜி சித்தூரை ஆட்சி செய்த ராஜபுத்திரரை தோற்கடித்தார். கிபி 1303. கேள்வி எண் 48 முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதியில் இருந்த டேஷுக்கு மாற்றினார். தேவகிரி. கேள்வி எண் 49 தௌலதாபாத் என்பது டேஷ் பகுதியை குறிக்கும். தேவகிரி. கேள்வி எண் 50 முகமது பின் துக்ளக்குடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணி டேஷ் ஆவார். இபன் பதூதா. தேங்க்யூ.